வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னைய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேரன் அவர் வேலை பார்க்குற இடத்துல செங்கக்கல் எடுத்து அடிக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் கவனக்குறைவால டக்குன்னு காலில் போட்டுக்க வலியில் துடிக்கிறாரு. அப்படியே காலை பிடிச்சிட்டு வலியோட நிமிர்றவரு சுற்றி பார்க்க ஏற்கனவே அங்கே நடந்ததெல்லாம் அவர் ஞாபகத்தில் வருது. அவர் தலையில மண்ணு கொட்டிட சந்தா அதை ஆர்வமாக தட்டி விட்டதும் அவர் கையை தட்டி கொடுத்ததும் அவருக்கு ஞாபகம் வருது. உடனே ஃபோன் எடுத்து சந்தாவுக்கு கால் பண்ணலான்னு நினைக்கிறவரு ஒரு ரிங் போறதுக்குள்ளேயே கட் பண்ணிடுறாரு. அவங்க அனுப்பின லாஸ்ட் வாய்ஸ் மெசேஜை கேட்டுட்டு இருக்காரு. மா பாப் டீகே, அவங்க என்ன திட்டல, மே கான காலியா ஆப் அப்படின்னு சந்தாவோட வாய்ஸைய ஆறுதலுக்காக கேட்டுக்கிறாரு. அப்படியே நிமிர ஒரு இடத்துல சந்தா தடுக்கி விழப்போக இவரு டக்குன்னு பிடிச்சதும் சந்தா அவர் கையவே விடாம பிடிச்சிட்டு இருந்ததும் அவர் ஞாபகத்துல வருது. அவர் அப்படியே சுயநினைவு இல்லாம உறைஞ்சு போய் நிக்க பையா அப்படின்னு அனீஷ் கூப்பிடுற சத்தம் கேக்குது. திரும்பி பார்க்குறாரு சேரன். அங்கே அனீஷ் ஒரு டிஷர்ட்டும் பேண்ட்டுமா நின்றுட்டு இருக்காரு. கண்ணை மூடி திறக்கிற சேரன் அவங்க நினைப்பாவே இருக்கிறதுனால அனீஷ் மாதிரி தெரியுதா அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே திரும்பி நடக்கிறாரு. மறுபடியும் செங்கல்களை எடுத்து அடிக்கிட்டு இருக்காரு. பையா அப்படின்னு அனீஷ் கூப்பிடுற சத்தம் கேட்க நிமிந்து கையை தொடச்சிக்கிட்டே பார்க்குறாரு. அங்கே அனீஷ் நிற்கிறது தெரியுது. கண்ணை மறுபடியும் திறந்து மூடி பார்க்க அனீஷ் நிற்கிறாரு. அனீஷு அனீஷு டேய் அனீஷு அனீஷு அப்படின்னு ஓடி வந்து தோலையும் கையையும் தொட்டு பார்க்குறாரு. அவரும் பையான்னு சொல்ல பாஞ்சு கட்டி பிடிச்சிக்கிறாரு சேரன். அனீஷு அனீஷு எப்படி இருக்க அனீஷு அப்படின்னு அவரு கேட்க பையா நல்லா இருக்கேன் பையாங்கிறாரு அவரு. சந்தா சந்தா எங்க அனீஷு, சந்தா வந்திருக்கா, சந்தா சந்தா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடி போய் பார்க்குற சேரன் திரும்பி வர்றாரு. அனீஷு சந்தா வரலையான்னு வந்து கேட்குறாரு. இல்லை பையா சந்தா வரல அப்படிங்கிறாரு அவரு. அதுதானே எப்படி விடுவாங்க. சரி சந்தா எப்படி இருக்க அனீஷ்னு கேட்குறாரு சேரன். நல்லா இருக்க பையா அப்படிங்கிறாரு அவரு. ஊர்ல அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்க இருக்காங்க இருக்காங்க பையான்றாரு அனீஷ். திரும்ப உன்னை நான் எதிர்பார்க்கவே இல்லை அனீஷ், எப்படி உங்க வீட்டுல விட்டாங்கன்னு கேட்குறாரு சேரன். வேலை செய்யணும்ல பையா, என் வீட்டு நிலைமை அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறாரு அனீஷ். புரியுது அனீஷ், சந்தா நல்லா இருக்கால அப்படின்னு தவிப்பா கேட்குறாரு. அவ நல்லா இருக்கா பையா அப்படிங்கிறாரு அனீஷ். திரும்ப திரும்ப கேட்குறேன்னு நினைக்க வேண்டாம், நீ இங்க வந்துட்ட, அங்க சந்தாவை யார் பாத்துக்குவா அனீஷ், ஏதோ பிரச்சனை வராதே அப்படிங்கிறாரு சேரன். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது பையா, அவ அங்க நல்லா இருக்கா அப்படின்னு அனீஷ் சொல்ல நீ இங்க வந்ததே எனக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கு தெரியுமா. சரி வா வா வந்து உட்கார் வா வா அனீஷ் அப்படின்னு அனீஷோட பேக்கை கையில எடுத்துக்கிட்டு அனீஷோட தோல்ல கைய போட்டு கூட்டிட்டு போறாரு சேரன். எதிரில் வர்ற ஒருத்தர்கிட்ட போய் டீ வாங்கிட்டு வான்னு சொல்றாரு. அனீஷ் அப்படி உட்காரு அப்படின்னு சொல்ல அனீஷும் ஒரு இடத்துல உட்கார எதிரில் உட்கார்ற சேரன். நீ வர்றேன்னு எதுவுமே சொல்லலையே அனீஷ்னு கேக்குறாரு. ஆமாம் பையா திடீர்னு கிளம்பிட்டேன், சரி வந்து சொல்லிக்கலான்னு இருந்தேன் அப்படின்னு அனீஷ் சொல்ல புரியுது அனீஷ், சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சேரனும் அனீஷும் ஏதேதோ பேசிட்டு இருக்காங்க. டீ கொண்டு வந்து கொடுக்க அனீஷ் கிட்ட ஒன்னு எடுத்து கொடுத்துட்டு இவர் ஒன்னு எடுத்துக்கிறாரு. நைட்டு வீட்டுக்கு வந்த சேரன் பல்லவன் கிட்ட சொல்றாரு. டேய் பல்லவா, நேத்து நீ சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணேன்டா, கரெக்டா வந்தது, இன்னைக்கு சரியா வர மாட்டேங்குது, என்னன்னு கொஞ்சம் பாருன்னு கேக்குறாரு. அவரு மொபைல கையில வாங்கிட்டு அதான் நேத்தே ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுனேன்னு சொன்னேன் அப்படிங்கிறாரு பல்லவன். என்னடா கேட்க சொன்ன அப்படின்னு அவர் சொல்ல அதான் டவுட் வந்துருச்சுல்ல அப்படிங்கிறவரு மொபைல வாங்கி பார்த்துக்கிட்டே அண்ணே ரொம்ப ஈஸின்னு ஏதாவது பெருசா கேளு அப்படிங்கிறாரு பல்லவன். ரூம் வாசப்படியில் நின்று இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சோழன் அண்ணே இதுதான் சான்ஸ்னு, வீடு வேணும் கார் வேணும்னு சொல்லு, பல்லவன் சம்பாரிச்சு வாங்கி கொடுப்பாங்கிறாரு அவரு. நான் அப்படி சொல்லவே இல்லை, ஏதாவது பெரிய சென்டென்ஸா சொன்னா அப்படியே அதை டிரான்ஸ்லேட் பண்ணி காமிக்கலாமேன்னு தான் கேட்டேங்கிறாரு பல்லவன். ஓ அப்படி தெளிவா சொல்லு அப்படின்னு சோழன் சொல்ல அண்ணே நீ சொல்லுனேங்கிறாரு சேரன் கிட்ட. அவரு உடனே என்ன சொல்றதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. வீட்டுல நம்மளை பத்தி அப்பா அம்மா என்ன சொன்னாங்கன்னு கேட்போமா அப்படின்னு சேரன் கேட்க என்ன வேணா கேட்கலானே அப்படிங்கிறாரு பல்லவன். சந்தா உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பா என்ன பத்தி ஏதாவது சொன்னாங்களா, இதை ஹிந்தியில எப்படி சொல்றது, இந்தாடா வந்திருக்கான்னு பாரு அப்படின்னு சேரன் நீட்ட அதை பாக்குற பல்லவன் டிரான்ஸ்லேட் ஆகி வந்துருச்சுல்ல அப்படிங்கிறாரு. இது எதுக்கு ஏஐ கிட்ட கேட்டுக்கிட்டு நானே சொல்லுவனே அப்படின்னு சோழன் சொல்ல வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி சேரன் ஆர்வமா பாக்குறாரு. அவங்க அம்மா அப்பா உன்னை கழுவி கழுவி ஊத்திருப்பாங்க அப்படின்னு சோழன் சொல்ல டேய் சும்மாருடா லூசு பயலு அப்படின்னு சேரன் திட்டிட்டு இருக்காரு. இனிமே நீங்க நேர்ல பேசிக்கிறத விட சாட்ல தான் அதிகமா பேசிக்குவீங்க போல இருக்கே அப்படின்னு பல்லவன் அவங்க அண்ணன் கையில தட்டி சிரிக்கிறாரு. டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்துருச்சு பாரு,
அப்படின்னு சேரன் சொல்ல, ஆமாண்ணே, அதுக்காக நீ ஹிந்தி கத்துக்காம இருந்துராத, அப்புறம் எல்லாத்தையும் டெக்ஸ்ட்லயே பண்ண முடியாது இல்லைங்கிறாரு சோழன். பல்லவனும் சிரிக்க, டேய் சும்மாருடா, சின்ன பையனை வச்சுட்டு என்ன பேச்சு இதெல்லாம் அப்படின்னு சேரன் மிரட்டுறாரு. யாரு, தம்பியா அப்படின்னு சோழன் கேட்க, அண்ணே உடனே என் பக்கம் திரும்பாதண்ணே, கடுப்பாயிடுவேன் சொல்லிட்டேன், நீ பேசாம இருந்துக்கங்கிறாரு பல்லவன். டேய் சும்மா சொன்னேன்டா அப்படின்னு சோழன் சொல்ல, அண்ணே நீ வேற ஏதாவது சொல்லுனேங்கிறாரு பல்லவன். அப்போ ஒர்க் ஷாப்ல இருந்து திரும்பி வர்ற பாண்டி உள்ளர வர்றவர், ஏய் நீ போய் வானதியை பாத்தியான்னு கேட்டுக்கிட்டே வர்றாரு. டேய் இருடா, இப்ப எதுக்குடா நீ டென்ஷன் ஆகுறேங்கிறாரு சோழன். டேய் நீ பேசுனியா இல்லையான்னு சொல்லுடாங்கிறாரு அவரு. ஆமாண்டா பேசுனேன்டா அப்படின்னு சோழன் சொல்ல, உன்னை யார்டா பேச சொன்னா அப்படின்னு கேட்குறாரு பாண்டியன். ஏய் என் தம்பி கஷ்டப்படுறான், அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க முடியுமா, அதான் போய் பேசினேங்கிறாரு சோழன். அப்படியே நடந்து வந்துகிட்டே, நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு அவகிட்ட பேசின நீ, உனக்கு என்ன பெரிய இவன்னு நினைப்பா அப்படின்னு பாண்டி வந்து கேட்டுட்டு நிற்க சோழன் திகச்சு போய் பார்க்குறாரு. ஏய் பாண்டி என்னடா ஆச்சு அப்படின்னு சேரன் கேட்க, அவங்க பேசிக்கிட்ட உடனே வானே அப்படின்னு பல்லவன் கூப்பிட அந்த பக்கம் திரும்புறாரு. எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா பார்த்துக்கிட்டு நீ சும்மா தான் இருப்பியா, இறங்கி எனக்காக ஏதாவது ஒன்று பண்ணுவல்ல, அதை தானேடா நானும் பண்ணேங்கிறாரு சோழன். பாண்டி வெறுப்பாவே நிக்க, அண்ணே 2 நாளா இவன் மூஞ்ச எப்படி வச்சிருந்தான் தெரியுமா, பார்க்க சகிக்கல, சோகமா எதையோ இழந்த மாதிரியே உட்கார்ந்துகிட்டு இருந்தான், அதான் போய் பேசுனேன்னு சோழன் சேரன் கிட்ட சொல்றாரு. டேய் நீ போய் அவகிட்ட பேசினதை வச்சு அவ என்கிட்ட அந்த கத்துறா, அவ விஷயத்த நான் டீல் பண்ணிக்கிறேன்னு உன்கிட்ட சொன்னேன்ல, எதுக்கு தேவையில்லாம மூக்க நுழைக்கிற அப்படின்னு பாண்டி கேட்க, டேய் அப்படி நான் தலையிடக்கூடாதுன்னா நீ உன் பிரச்சனைய என்கிட்ட சொல்லியிருக்கவே கூடாது இல்லைங்கிறாரு சோழன். நீ கூட தான் உனக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் என்கிட்ட வந்து சொல்ற, அதை கேட்டு நான் ஆறுதல் தானே சொல்றேன், அந்த பிரச்சனையை சரி பண்றேன்னு சொல்லி அப்படி இப்படின்னு எந்த ஏழ்றையும் கூட்டவே இல்லையேங்கிறாரு பாண்டி. நான் எதையாவது சொன்னேன்னா காது கொடுத்து கேட்கறது தான் உன் வேலை, அதை விட்டுட்டு எதுக்கு அவகிட்ட போய் பேசணும் அப்படின்னு பாண்டி கொஞ்சம் சுடுசுடுன்னு கேட்கிறாரு. டேய் அவளை விட்டு தொலைன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற, கொஞ்சம் தூக்கி வச்சிட்டு இருக்கிற, அப்படி பார்க்க எனக்கும் கஷ்டமா இருந்துச்சு, ஒரு பொறுப்பான அண்ணனா என்ன பண்ணணுமோ அதை தான் நான் பண்ணேன் அப்படின்னு சோழன் சொல்ல, ஆமா பெரிய பொறுப்பு பருப்பு இவரு, நான் கேட்டேனா உன்ன அப்படின்னு பாண்டி திட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு பாக்குறாரு சேரன். என்ன பாண்டியனை இப்படி பேசுதுன்னு வாய் பொழந்துட்டு பாக்குறாரு பல்லவன். நான் தான் என்னமோ உன்னை தூத விட்ட மாதிரி எவ்வளவு நக்கலா பேசுறா அவ தெரியுமாடா, அவகிட்ட நேரா போய் பேச எனக்கு தெரியாதா, அவ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு என்ன தேடி வந்து சொல்லிட்டா, இதுக்கு மேல அவகிட்ட பேசக்கூடாதுன்னு நானே விலகி நிக்கிறேன், நீ எதுக்கு அதிக பிரசிங்கி மாதிரி அவகிட்ட போய் பேசுற அப்படின்னு பாண்டி கேட்க, டேய் நான் இல்லடா அதிக பிரசங்கி, உன் வானதி இருக்கால அவ தான் அதிக பிரசங்கி, நான் சமாதானம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறேன், நாங்க பேசுறதுல இருந்து ஒரு பாயிண்ட பிடிச்சி அவ பாட்டுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிறா அப்படின்னு சோழன் சொல்ல, இது தெரிஞ்சுதானே நான் அவகிட்ட பேச வேணான்னு சொன்னேன், அறிவு இருக்கா இல்லையாடா உனக்குங்கிறாரு பாண்டி. சோழனுக்கு கொஞ்சம் கோவம் வந்துடுது, டக்குன்னு எழுந்து நிக்கிறவரு, டேய் பாண்டி உனக்கு நல்லது நினைச்சுதான் நான் போய் பேசினேன், அது உனக்கே நல்லா தெரியும், நீ கடுப்புல தேவையில்லாம வாய விடுற, அப்புறம் அடிச்சு பல்லுகளெல்லாம் உடைச்சிருவேன் அப்படின்னு சோழன் சொல்ல, ஏற்கனவே கோவத்துல இருக்க பாண்டியும் அடிடா அட்ரா அப்படின்னு பக்கத்துல போறாரு. டேய் பேசிட்டு போதே அடிப்பேன் பிடிப்பேங்கிற, நான் தாண்டா உன் மேல கைய வைக்கணுங்கிறாரு பாண்டி. உடனே எழுந்து ஓடி வர்றாரு சேரன். டேய் இந்தாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, என்னடா டேய் அடிச்சு உடைப்பியா, ஒட்ரா பாப்போம் அப்படின்னு சோழன் படார்னு பாண்டியை தள்ளி விடுறாரு. ஏய் எதுக்குடா கைய வைக்கிற மேல அப்படின்னு பாண்டியும் பலார்னு ஒரு அறை விட்டுடுறாரு. 2 பேரும் அதுக்கப்புறம் ஆக்ரோஷமா அடிச்சுக்கிறாங்க. சேரனும் தடுக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்றாரு, அவர் இந்த பக்கம் பிரிச்சு விட அந்த பக்கம் 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. பல்லவனும் முடிஞ்ச அளவுக்கு பாண்டியை கட்டி பிடிச்சி இழுக்கிறாரு. அடுத்து சோழன் அந்த பக்கம் வர சோழனை இழுக்கிறாரு. 2 பேரும் முயற்சி பண்ணி பிரிக்க பாக்குறாங்க. ஆனா 2 பேரும் பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. அடுத்து 2 பேரும் அடிச்சு தரையில புரண்டுகிட்டு இருக்க நடேசன் அங்க வர ஒரு பார்த்துட்டு, என்னடா அடிச்சுக்கிறீங்களா, நல்லா அடிச்சுக்கங்க, என் தலையெழுத்து நல்ல தலையெழுத்து, போங்கடா அப்படின்னு அவரு மறுபடியும் திரும்பி போயிடுறாரு. சேரனும் பல்லவனும் எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. 2 பேரும் மாறி மாறி உருண்டுக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க. அப்போ சத்தம் கேட்டு அங்க வர நிலா, என்ன பண்றீங்க அண்ணே, என்ன நடக்குது இங்க அப்படின்னு நிலா கத்த, அதை எதையும் கண்டுக்காம 2 பேரும் உருண்டு புரண்டு அடிச்சுக்கிறாங்க. ஒன்னும் இல்லப்பா நான் பாத்துக்கிறேன் நீ போ அப்படிங்கிற சேரன் மறுபடியும் பிரிச்சு விட ட்ரை பண்றாரு. பல்லவன் பாண்டியை இழுத்து பிடிச்சிக்க சேரன் சோழனை இழுத்து பிடிக்கிறாரு. அப்புறமா 2 பேரும் காலால உதச்சிக்கிறாங்க. போதும் 2 பேரும் நிறுத்துங்க
அப்படின்னு வீடே அதிர்ற அளவுக்கு கத்துறாங்க நிலா. அதுக்கப்புறம் தான் 2 பேரும் கொஞ்சம் சுயநினைவுக்கு வந்து நிக்கிறாங்க. அவங்க பிடிச்சிருந்த பல்லவனும் சேரனும் நகர்ந்து நிக்கிறாங்க. என்ன ஆச்சு, எதுக்கு இப்ப கட்டி உருண்டு சண்டை போடுறீங்க அப்படின்னு நிலா பயங்கரமா கத்த 4 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. வானதி கிட்ட நாம இவனுக்காக பேசணும்ல, அதை வச்சு வானதி இவங்கிட்ட சண்டை போட்டிருக்கா. அந்த காண்டுல எங்கிட்ட வந்து சண்டை போடுறான் இவன் அப்படின்னு சோழன் கத்துறாரு. உடனே நிலா பாண்டி கிட்ட திரும்பி, அச்சோ பாண்டி, சோழன் ஒண்ணு வானதி கிட்ட பேசல, நான் தான் பேசினேன். அதை வச்சு வானதி உங்ககிட்ட சண்டை போடுவான்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல, சாரி பாண்டிங்கிறாங்க நிலா. பாண்டி அமைதியா நின்னுட்டு இருக்க, நாங்க உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சுதான் இத பண்ணணும். நீங்க பேச வேணான்னு தான் சொன்னீங்க, ஆனா பேசினா பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பாக்கிறதுக்காக தான் போனோம். இந்த விஷயத்துல நான் தான் தப்பு பண்ணிட்டேன், சோழன் மேல எந்த தப்பும் இல்லைங்கிறாங்க நிலா. நிலா, நீ எதுக்கு உன் மேல பழிய போட்டுக்கிற, வானதி கிட்ட பேசணும்னு உன்னை கூட்டிக்கிட்டு போனதே நான் தானே அப்படின்னு சோழன் சொல்ல பாண்டி கலக்கத்தோட 2 பேரையும் மாறி மாறி பாக்குறாரு. டேய், நான் தாண்டா நிலாவை கூட்டிக்கிட்டு போனேன், அதுக்கு என்ன இப்போங்கிறாரு சோழன். சோழன் இருங்களேன் அப்படிங்கிற நிலா. பாண்டி, அவங்க பேசுனா புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைச்சுதான் பேசணும், ஐ எம் வெரி சாரிங்கிறாங்க நிலா. அவ புரிஞ்சுக்கிற ஆள்லாம் இல்லைங்கிறாரு பாண்டி. டேய், என்னதாண்டா நடந்துச்சு அப்படின்னு குழம்பி போய் எல்லாரையும் மாறி மாறி பார்த்துட்டு கேட்குறாரு சேரன். நீ என்னடா சொன்ன, எதுக்குடா வானதி அதை வச்சு பாண்டிகிட்ட சண்டைக்கு போகணும், எனக்கு எதுவுமே புரியலையேடாங்கிறாரு சேரன். அடுத்ததா சோழன் அங்க என்ன நடந்ததுங்கிறத சொல்றாரு. எப்பவும் நடக்கிற சண்டையா இருந்தா பரவாயில்ல வானதி, நீ ஏதோ இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்லாம் சொன்னியாமே அப்படின்னு சோழன் கேட்க, ஆமா சொன்னேன், நான் ஒன்னு சும்மாலாம் சொல்லலையே, வேற கல்யாணம் பண்ணிக்க தான் போறேன், எனக்கு கல்யாணம் நடக்க தான் போகுது அப்படின்னு வானதி சொன்னதுல இருந்து எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாரு. அடுத்ததான் நிலா பாண்டி மேல இருக்க கோவத்துல வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றீங்களே அப்படின்னு நிலா கேட்க, நீங்க எதுக்கு இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் எனக்கு கொடுக்குறீங்க, எப்ப கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியாதா, நான் என்ன 13 வயசு பொண்ணா, எப்ப கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நிலாவை இன்சல்ட் பண்ண வரைக்கும் சொல்லி முடிக்கிறாரு சோழன். எல்லாரும் கேட்டு முடிக்கிறாங்க. உங்க அக்கறை எனக்கு புரியுது, ஆனா அதை புரிஞ்சுக்கிற ஆள் அவ கிடையாது அப்படிங்கிறாரு பாண்டி. புரியுது பாண்டி, இனிமே நாங்க 2 பேரும் உங்க பிரச்சனைக்கு வரல, நடந்ததுக்கு ரொம்ப சாரிங்கிறாங்க நிலா. நீங்க பேச வேணான்னு சொன்னதுக்கு அப்புறமும் நாங்க பேசினது தப்புதான் அப்படின்றாங்க நிலா. நிலா, இப்ப எதுக்கு ஓயாம நீ சாரி கேட்டுக்கிட்டே இருக்க, இவன் நல்லதுக்காக பேசுனா இவன் என்னையவே அடிக்க வர்றான், அடிச்சு பல்ல உடைப்பானாமே, உடடா உடடா, வா வந்து உடவா அப்படின்னு எகிரிக்கிட்டு போறாரு சோழன். டேய் அப்படின்னு பாண்டி கைய நீட்ட, கொஞ்சம் அமைதியா இருடா, அடங்குடா அப்படின்னு வந்து இழுத்துட்டு போறாரு சேரன். நிலா, நீ வா நிலா போலாம் அப்படிங்கிற சோழன். ஏய், இனிமே நான் உங்ககிட்ட பேசினா என்னன்னு கேளுடா அப்படிங்கிறவரு வா நிலான்னு கூப்பிட்டுட்டு வெளியே போறாரு. டேய் அப்படின்னு சேரன் கூப்பிட்டுட்டு இருக்க நிலா ஒரு தடவை எல்லாரையும் திரும்பி பார்த்துட்டு வெளியே போறாங்க. டேய் பாண்டி, என்னடா அப்படின்னு அவர் தோல்ல கைய வைக்க, அண்ணே விடுன அப்படின்னு தட்டி விட்டுட்டு கொல்ல பக்கம் போயிடுறாரு பாண்டி. டேய் அப்படின்னு சேரன் தவிக்கிறாரு. இந்த பக்கம் போறவனை கூப்பிடுறதா அந்த பக்கம் போறவனை கூப்பிடுறதான்னு அவரு தவிப்போட பார்த்துட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில நிலா ஹால்ல ஒரு சேர்ல உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்க சோஃபால பல்லவன் உட்கார்ந்து இருக்காரு. ரூம்ல இருந்து வர்ற பாண்டி, ஏங்க அப்படின்னு கூப்பிட்டு நிமிந்து பாக்குறாங்க நிலா. நேத்து நான் பேசுனதை நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்கலையே, நீங்க நல்ல எண்ணத்துல தான் பேசுனீங்க, ஆனா அப்படிங்கிறாரு பாண்டி. விடுங்க பாண்டி, அதான் நேத்தே பேசிட்டோமே, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்கிறாங்க நிலா. உங்க பிரச்சனைக்குள்ள நாங்க வந்து பேசி இருக்க கூடாதுதான், நான் கோவமாலாம் சொல்லல, நிஜமாவே நீங்க சொன்னதுதான் கரெக்ட், விடுங்க, இத பத்தி பேசிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க நிலா. சரிங்க அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு இருக்க. டேய் பாண்டி இந்தாடா அப்படின்னு சேரன் டீ கொண்டு வந்து கொடுக்க, குடுன்னு என்ன கொஞ்சம் தெளிவான பாண்டி வாங்கிட்டு உட்கார்றாரு. அண்ணே இன்னைக்கு சண்டே, லஞ்ச் என்னன்னு பாப்போமா அப்படிங்கிற பல்லவன். அண்ணே மட்டன் செய்யறியான்னு கேக்குறாரு. அப்படின்னு அவரு பார்த்துட்டு இருக்க. டேய் மட்டன் எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா அப்படிங்கிறாரு பாண்டி. டேய் விடுறா, அவனே என்னைக்காவது ஒரு நாள் தான் கேக்குறான் அப்படின்னு சேரன் சொல்ல. அப்படி சொல்லுனேங்கிறாரு பல்லவன். மட்டன்ல என்னடா வேணும் பல்லவான்னு கேட்க, மட்டன் குழம்பு, கொஞ்சமா மட்டன் சுக்கா, அப்புறம் ரசம் வச்சு சோறு போதுங்கிறாரு அவரு. அவ்வளவு தானேடா, பண்ணிக்கலாம் விடுங்கிறாரு அவரு. அண்ணி இந்த மெனு உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு பல்லவன் கேட்டுட்டு இருக்க. உள்ளர வர்றாரு சோழன். குளிச்சுட்டு அப்படியே துவட்டிக்கிட்டே வர்றாரு. எனக்கு ஓகே தானே நிலா சொல்ல. அண்ணே எனக்கு சிக்கன் பிரியாணி வேணும்னு அப்படிங்கிறாரு சோழன். அதான் மட்டன் பண்றாங்கல்ல, அப்புறம் என்னன்னு நிலா கேக்குறாங்க. அவனுக்கு மட்டன், எனக்கு சிக்கன் பிரியாணி, என்னன்னுங்கிறாரு சோழன்.
சரிடா பண்ணிடலான்டாங்கிறாரு சேரன். அப்ப போய் மட்டன் சிக்கன்லாம் நீங்களே வாங்கிட்டு வாங்கன்னு நிலா சொல்ல, அதுக்கு என்ன வாங்கிட்டா போச்சுங்கிறாரு சோழன். அப்போ பக்கத்துல இருக்க ஃப்ரிட்ஜ் மேல இருக்க மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து பாக்குற சேரன் அப்படியே யோசிச்சுட்டு நிக்கிறாரு. என்னன்னு சந்தாக்கா கிட்ட இருந்தான்னு பல்லவன் கேட்க, இல்லடா யாரோ கஸ்டமர் கிட்ட இருந்து அப்படிங்கிறாரு. அண்ணே அதை வருத்தமா சொல்றியன்னு அவங்க நினைச்சு ஏமாந்துட்டியோ அப்படிங்கிறாரு பாண்டி. டேய் சும்மா இருடா அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க பட்டையும் பிடிச்சி புது ட்ரெஸ்ஸுமா உள்ளர வர்ற நடேசன், ஏய் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வீட்டுல தானே இருப்பீங்கன்னு கேக்குறாரு. ஆமா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு எங்களுக்கு தெரியாது பாரு அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. ஏய் வீட்லயே இருங்க, எங்கேயும் போயிடக்கூடாது, நான் கொஞ்ச நேரத்துல வருவேன் புரியுதா அப்படின்னு நடேசன் கேட்க, ஆமா நீங்க சொல்லிட்டா நாங்க வெளியே போக கூடாதா அப்படின்னு கேட்க, போக கூடாதுடா, ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், அது தெரியற வரைக்கும் யாரும் இங்க இருந்து போக கூடாது, பாத்துக்கடா அப்படின்னு சேரன் கிட்ட சொல்றாரு. எல்லாரும் ஆன்னு பாத்துட்டு இருக்க, என்ன அங்கிள் சர்ப்ரைஸ கூட மிரட்டலா சொல்றீங்கன்னு கேக்குறாங்க நிலா. ஆமாம்மா அப்படி சொன்னாதானே இவனுங்க கேக்குறானுங்க அப்படின்னு நடேசன் சொல்ல, அதுவும் சரிதான்னு சிரிச்சுட்டு குனிஞ்சுக்கிறாங்க நிலா. என்னப்பா சர்ப்ரைஸ்ன்னு கேக்குறாரு சேரன். டேய் அதான் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன புண்ணாக்குக்கு என்னதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிற, அது வர்றப்போ உனக்கே தெரியும், வந்து சொல்றேன் எல்லாத்தையும், பாய் பாய் அப்படின்னு அவர் வெளியே போறாரு. அண்ணே இவர் என்னண்ணே இவர் பாட்டுக்கு ஏதோ உளறிட்டு போறாரு அப்படின்னு சோழன் கேக்குறாரு. டேய் விட்ரா, நீ திட்டு விட்டதுக்கு அப்புறம் இன்னைக்குதான் வந்து நம்ம கிட்ட பேசுறாரு, விடு ஏதாவது பண்ணிட்டு போறாருங்கிறாரு சேரன். என்ன ஒருவேளை வேலைக்கு ஏதாவது போக போறாரோ அப்படின்னு கேக்குறாரு பாண்டி. அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இவராவது வேலைக்கு போறதாவது அப்படிங்கிறாரு சோழன். வேலைக்கு போறது எப்படி சர்ப்ரைஸ் ஆக முடியும் அப்படின்னு நிலா கேட்க, ஒருவேளை கல்யாணம் பண்ணிட்டு வருவாரோ அப்படின்னு அசையாம ஒரு ஆட்டம்பாம தூக்கி போடுறாரு பாண்டி. டேய் அப்படிலாம் எதுவும் இருக்காதுடா, இந்த வயசுல அவர் போய் கல்யாணம்லாம் பண்ணிக்குவாரா அப்படிங்கிறாரு சேரன். அப்படியெல்லாம் அவரை குறைச்சி எடை போடாதன்னு, அவர் பண்ணுனாலும் பண்ணுவாரு அப்படின்னு சோழன் சொல்ல, அவர் தான் கொஞ்ச நேரத்துல போயிட்டு வந்து சொல்றேன்னு சொல்லியிருக்காருல்ல, வந்து அவரே சொல்ல போறாரு அப்படிங்கிற நிலா டீ இருக்கதை குடிச்சு முடிச்சுட்டு கப்போட எழுந்து போறாங்க. கொடுப்பா நான் எடுத்துட்டு போறேன்னு வாங்கிக்கிறாரு சேரன். தேங்க்ஸ்னு அப்படின்னு நிலா அவங்க ரூம்குள்ள போயிடுறாங்க. சோழன் பாண்டி பக்கத்துல வந்து அவரோட கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி, டேய் பாண்டி ஒரு 200 ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறாங்கிறாரு. டேய் நான் என்ன வெண்ணைக்கிடா உனக்கு காசு கொடுக்கணும், அதான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போனல, காசு வேணும்னா மட்டும் வந்து பேசுவியோ அப்படின்னு பாண்டி சத்தமா கேட்டுட்டு இருக்க. டேய் என்னடா சத்தம், எதுக்குடா சத்தம் போட்டுக்கிறீங்கன்னு சேரன் உடனே திரும்பி வர்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு, ஒரு 200 ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னேன், அதுக்கு ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கான் அப்படிங்கிறாரு சோழன். 200 ரூபாய் தானே, இரு நானே கொண்டு வரேன்னு அவரு திரும்புறாரு. அண்ணே என்ன இருன்னு இப்பனே போட்டு விடுவான். டேய் பாண்டி போட்டு விடுறா அப்படின்னு கண்ணத்தை பிடிச்சி செல்லம் கொஞ்சிறாரு சோழன். முடியாதுடா போடா அப்படின்னு அவரு திரும்பிக்க, முடியாது அப்படின்னு சோழன் கேட்க, அப்படின்னு வேற பக்கம் திரும்பிக்கிறாரு. முடியாது அப்படின்னு மறுபடியும் கேட்க, முடியாது அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு இருக்கவே நைஸா அப்படியே லெஃப்ட்ல போறவரு படக்குன்னு போன் எடுத்துட்டு முடியாது அப்படின்னு கேட்க, அப்பவும் பாண்டி முடியாதுங்கிறாரு. அதுக்கப்புறம் சோழன் எதுவுமே கேட்கலையேன்னு திரும்பி பார்க்க டக்குன்னு போன் எடுத்து அவர் ஏதோ பண்ணிட்டு இருக்க. பாண்டி ஓடி வந்து, டேய் குட்ரா போனை குட்ரா அப்படின்னு 2 பேரும் கட்டி பிடிச்சி உருண்டுட்டு இருக்காங்க. டேய் வேணாண்டா பாண்டி, கீழே விழுந்துறா, விட்றா பாண்டி, டேய் சொன்னா கேளுன்னு சோழனும் போனை விடாம போராடிட்டு இருக்காரு. பாண்டியும் சோழனும் இப்படி கட்டி உருண்டுகிட்டு இருக்க பல்லவனும் சேரனும் சிரிச்சிட்டு இருக்காங்க. டேய் போனை குட்ரா போடுறேன் அப்படின்னு கேட்க போனை அப்படியே கொடுக்குறாரு. டேய் நிஜமா போடுவியா அப்படின்னு கேட்க, போடுறேங்கிறாரு. நிஜமா போடுறேன் குடு அப்படின்னு பாண்டி கைய நீட்ட, இந்தான்னு மொபைல கொடுக்குறாரு. மொபைல வாங்குற பாண்டி சேரனை முறைச்சிட்டு இருக்க, அவரு சட்டையை இழுத்து விட்டுட்டு இருக்காரு. பாண்டி மொபைல கையில வச்சிட்டு இருக்க, 200 எட்டி பாக்குறாரு. போடுறேன்டா, இந்தா போதுமா அப்படின்னு ஸ்கிரீனை காமிக்கிறாரு. பா அப்படின்னு கைய காலை முறுக்கிறவரு, ஒரு 200 ரூபாய்க்கு உங்ககிட்ட இவ்வளவு போராடணுமாடா அப்படின்னு சோழன் கேட்க சிரிக்கிறாங்க 2 பேரும். அப்புறம் இந்த காசை திரும்ப தருவேன்லாம் நினைக்க கூடாது அப்படின்னு சோழன் சொல்ல, நான் காசை கேட்டேனா உங்ககிட்ட அப்படிங்கிறாரு பாண்டி. நீ கேட்டாலும் கொடுக்க மாட்டேன், அது வேற விஷயம், நவரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கிடக்கிற துண்டை எடுக்கிறாரு சோழன். அவர் ஒரேட்டு நடக்க, டேன்னு பாண்டி கூப்பிட திரும்பி என்ன அப்படின்னு கேக்குறாரு. அவரும் கொஞ்சம் தயங்கிட்டு, வானதி எதுனாலும் பிரச்சனை பண்ற ஆள் தான், நீ நல்ல எண்ணத்துல தான் போய் அவகிட்ட பேசி இருப்ப, ஆனா அவ அதை அப்படியே உல்டாவா புரிஞ்சுக்கிட்டு வந்து சண்டை போடுவா, அவளை நான் டீல் பண்ணிக்கிறேன்டா, எனக்காக நீங்க வீணா போய் பேசி கஷ்டப்பட வேண்டாம், அதுக்காக தான் நான் நேத்து அப்படி சொன்னேன்
அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு இருக்க சேரனும் பல்லவனும் அவங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. அவளா வரணும்னு நினைச்சா வரட்டும், இல்ல வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு போறதுதான் சரின்னு நினைச்சா அவ போகட்டும்ங்கிறாரு பாண்டி. உடனே சேரன் டேய்னு கூப்பிட, டேய் லவ்வுடா, போனா போகட்டும்னு சொல்ற, லவ்வுக்காக போராடலாம் மாட்டியாடா அப்படின்னு சோழன் திகைப்பா கேட்கிறாரு. வேணான்னு சொல்றவகிட்ட என்ன போராட சொல்ற அப்படின்னு பாண்டி கேக்குறாரு. எனக்கு பிடிச்ச பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சிங்கல்ல, அதான் ஓ லவ் சேரன் லவ் எல்லாம் இப்படி ஆகுது அப்படின்னு பல்லவன் சொல்ல கடுப்பாகிற பாண்டி, டேய் அண்ணனுக்கே சாபம் விடுறியான்னு கேக்குறாரு. ஆமா, அண்ணன் அன்னைக்கு எப்படிலாம் பேசுச்சு மறக்க முடியுமா அப்படின்னு பல்லவன் கேட்க, நீ செஞ்ச வேலை அப்படிடா அப்படின்னு சேரன் சொல்ல பல்லவன் சிரிச்சுட்டு, அண்ணே சும்மா சொன்னேன்னு அப்படிங்கிறாரு. அப்படி பார்த்தா அன்னைக்கு உன்னை போட்டு கொடுத்ததே சோழன் தான், அவன் லவ் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருக்கிறான் அப்படிங்கிறாரு பாண்டி. டேய் பொறாமையில பொங்காதடா அப்படின்னு சோழன் சொல்ல, யாருக்குடா இப்ப பொறாம? டேய் பல்லவா, நீ வேணும்னா பாரு, சீக்கிரமே இவன் லவ்வும் புட்டுக்கும், அப்புறம் நம்ம கிட்ட வந்து கதறிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு பாண்டியன் ஒரு சாபம் கொடுக்கற ரேஞ்சுக்கு சொல்ல, டேய் யார் லவ் புட்டுக்கோன்னு சொல்ற, சாவடிச்சிருவேன் அப்படின்னு படக்குன்னு பாண்டியோட நெஞ்சிலையும் தோல்லையும் அடிக்கிறாரு. என்னடா அடிப்பியா அப்படின்னு பாண்டியன் திரும்ப அடிக்கிறாரு. ஏய் ஏய் வேண்டாம், 2 அடி கொடுத்துருக்குற, 1 அடி தான் திருப்பி கொடுத்துருக்குறேன் அப்படின்னு பாண்டியன் விரட்டுறாரு. மறுபடியும் 2 பேரும் கையை பிடிச்சிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை ஆரம்பிக்க, டேய் டேய் சோழா அப்படின்னு கூப்பிட்டு இருக்காரு. அண்ணன் என்ன இந்தாண்ணே அப்படின்னு ஒரு ஸ்டிக் எடுத்து பல்லவன் பாண்டிகிட்ட கொடுக்க, சூப்பர்டா அப்படின்னு வாங்குறவரு கம்பு சுத்துற மாதிரி சுத்துறாரு. வா 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 இந்தா வா வந்தி இல்ல வா அப்படின்னு பாண்டி அடிச்சிட்டு இருக்க. சைட்ல இருந்து ஒரு கம்பை மாபோட ஸ்டிக் மாதிரி இருக்கிறத எடுத்துட்டு சோழனும் சண்டை போடுறாரு. 2 பேரும் கம்பு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ டென்ஷனான சேரன் 2 பேரையும் தள்ளி விட்டுட்டு 2 பேர் கையில இருக்க கம்பையும் புடுங்குறாரு. சண்டை போடாதப்போ அப்படின்னு சோழனை தள்ளி விடுறாரு. டேய் 200 ரூபாய் அனுப்பி விட்டு சொல்லிட்டேங்கிறாரு பாண்டி. டேய் என்ன அடிக்க வந்தல்ல, 500 ரூபாய் அனுப்பிச்சு விட்டு சொல்லிட்டேங்கிறாரு சோழன், இல்லைன்னா சாவடிச்சிருவேங்கிறாரு. எத்தனை தடவை தான் சாவடிப்பாருன்னே தெரியலங்க. அடுத்த ஆளாளுக்கு அங்க இருந்து போயிடுறாங்க. பல்லவன் மட்டும் உஸ் அப்படின்னு சோஃபால உட்கார்றாரு. அந்த ஏரியால இருக்க ஒத்த டீ கடை முன்னாடி ஒரு புத்தம்பது வேன் வந்து நிக்குது. அதுல மேல போர்டுல ஐயனார் துணைன்னு இருக்கு. வண்டியை நிறுத்திட்டு இறங்கி வர்ற நடேசன், டேய் வண்டி எப்படி இருக்குன்னு கேட்க, டீ ஆத்துறவர் ஆன்னு வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்காரு. நடேசா வண்டி சூப்பரா இருக்கு அப்படின்னு டீ குடிக்கிறவரு சொல்ல, சூப்பரா இருக்கா அப்படின்னு கேக்குறாரு அவரு. இன்னொருத்தர் புது வண்டியான்னு கேட்க, பார்த்தா தெரியல, புது வண்டி மாதிரிடா, எப்படி ராஜா மாதிரி இருக்கேனா அப்படின்னு கேக்குறாரு நடேசன். அண்ணே என்னண்ணே ஏதாவது லோடு பிசினஸ் பண்றியா, வண்டியெல்லாம் வாடகைக்கு வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு ஒருத்தர் கேட்க, டே டுபாக்கூர் வாடகை வண்டியா, சொந்த வண்டிடா, கேஷ் கொடுத்து வாங்கியிருக்கேன்றாரு அவரு. என்னையா சொல்றான் அப்படின்னு அங்க இருக்க 5-6 பேரு கெக்கே பிக்கேன்னு சிரிக்கிறாங்க. டீ ஆத்துறவரும் டீ ஆத்துறத விட்டுட்டு சிரிக்கிறாரு. ஏய் பைத்தியமாடா லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நடேசன் கேட்க மறுபடியும் எல்லாரும் சிரிக்கிறாங்க. அதுல ஒரு ஆளு லாரி வச்சிருந்த இது அப்படியே சுருங்கி சுருங்கி இந்த லெவலுக்கு வந்துருச்சு பாத்தியா, அதுதான் அப்படின்னு சிரிக்க, டேய் மண்டையா காலம் மாறுறப்ப எல்லாமே மாறணும்டா, அன்னைக்கு எனக்கு லாரி தேவைப்பட்டுச்சு வச்சிருந்தேன், இன்னைக்கு அது தேவையில்லை, எனக்கு சுமார் வண்டி போதும் அதனால சும்மா வண்டி வச்சிருக்கேன் அப்படின்னு நடேசன் சொல்ல சிரிக்கிறத நிறுத்திட்டு ஆன்னு பாக்குறாரு டீ ஆத்துறவரு. எல்லாரும் ஆன்னு பாத்துட்டு இருக்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வேணும்னா இம்மிடியட்டா என்ன காண்டாக்ட் பண்ண சொல்லு, நடேசன் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு விசிட்டிங் கார்டு எடுத்து நீட்டுறாரு. அதை வாங்கி பாக்குறவரு, நடேசா உண்மையாவே வாங்கிட்டியா அப்படின்னு கேட்க, டேய் விசிட்டிங் கார்டு அடிச்சிருக்கேன், என் பேரை போட்டிருக்கேன், டிரான்ஸ்போர்ட்னு போட்டிருக்கேன், உண்மையா வாங்கிட்டேன் நான் கேட்குற, நிஜமாவே வாங்கிட்டேன்டா, ஹாட் கேஷ் கொடுத்து வாங்கியிருக்கேன், வா ரவுண்டு போவோம், வா வா முதல் லக்கேஜே நீங்க தான் அப்படின்னு கூப்பிட எல்லாரும் அவசர அவசரமா பேப்பரை வச்சுட்டு டீ கப்பை வச்சுட்டு ஓடி வர்றாங்க. ஏ டீ காசெல்லாம் நீ அப்புறம் வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்ல, காசு கொடுத்துட்டு போங்கன்னு கடைக்காரர் சொல்ல இவங்க எல்லாத்தையும் வச்சுட்டு ஓடி வந்து வண்டியில ஏறுறாங்க. எப்படி இருக்கு அப்படின்னு நடேசன் கேட்க, சூப்பரா இருக்குன்றாங்க பின்னாடி ஏறினவங்க எல்லாம். நடேசன் ஜம்முன்னு வண்டியை ஓட்டிட்டு மீசையை தடவிக்கிட்டு வர்றாரு. மஞ்சள் கலர் ஃப்ரண்ட் ஒயிட் பாடின்னு வண்டி அப்படியே கெத்தா போயிட்டு இருக்கு ரோட்ல. சோழன் அவரோட காரை தொடச்சிட்டு இருக்க பாண்டி பல்ல விளக்கிட்டு இருக்காரு. அப்போ ஹாரன் சவுண்ட் கேட்க திரும்பி பாக்குறாங்க. அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்க ரோட்ல இருந்து நடேசன் வண்டியை திருப்பிட்டு உள்ளேற வர்றாரு. போன் பேசிட்டு இருந்த பாண்டி இருனே கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு பாக்குறாரு. நடேசன் விடாம ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வர எட்டி பார்த்துட்டு இருக்க சோழன் காதை பொத்தி பொத்தி பாக்குறாரு. விடாம ஹாரன் சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்க கிச்சன்ல பாட்டு கேட்டுட்டு சமைக்கிற சேரனும் திரும்பி பாக்குறாரு. அப்படியே கையை தொடச்சிட்டு முன்னாடி வர்றாரு. ரூம்குள்ள இருந்த பல்லவனும் வெளியே வர்றாரு. ஏய் எவன்டா அவன்
இங்க வந்து ஆரன் அடிச்சிட்டு இருக்கான் விர்ருன்னு அப்படின்னு சோழன் கேட்க போனை வச்சுட்டு ஆனை பார்த்துட்டு இருக்க பாண்டி தெரியலடாங்கிறாரு. நிலாவை ரூம்ல இருந்து யாரது அப்படின்னு கேட்டுக்கிட்டே வெளியே வர்றாங்க. டெம்போ மாதிரி இருக்குங்கிறாரு பாண்டி. டெம்போவா? கல் எடுத்து கண்ணாடியை உடைக்கிறேன் அப்படின்னு சோழன் கையை வீசிக்கிட்டு இருக்க வந்துகிட்டே இருக்கு வேன். கொண்டு வந்து நிறுத்தினாலும் ஹார்ன் அடிக்கிறத நிறுத்தாம இருக்காரு நடேசன். சோழனும் பாண்டியும் கொஞ்சம் முன்னாடி நின்றுட்டு இருக்க வீட்டுக்குள்ள இருந்து நிலா, சேரன், பல்லவன் 3 பேரும் வெளியே வர்றாங்க. அண்ணே யாருண்ணே அது அப்படின்னு பல்லவன் கேட்க, டேய் பல்லவா கல்ல இடுறாங்கிறாரு சோழன். கண்ணாடியை உடைக்கிறனா இல்லையா பாரு அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க. டேய் சோழா அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க. டெம்போவோட கதவை திறந்துகிட்டு கெத்தா இறங்குறாரு நடேசன். அவர் அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஒரு கால் எடுத்து கீழே வச்சுட்டு இன்னொரு கால் வண்டியிலேயே இருக்க எல்லாரும் ஆன அப்படியே பாக்குறாங்க. முழுசா இறங்குறவரு ஸ்டைலா கதவை சாத்துறாரு. வீட்டுல 5 பேரும் ஆன வாயை திறந்துட்டு கண்ணை கூட இமைக்காம வாயை மூடாம பாத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.